ஹலோ கைஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு நாங்கள் ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால vlog பண்ணி இது வரைக்கும் பழக்கம் இல்லை. ஸோ அதனால வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு vlog மாதிரி vlog ஸ்டைலில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிக்கன் குழம்பா? ஓகே, சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சிக்கன் குழம்பு என்ன வச்சு செய்றீங்க? என்ன செய்வாங்க? சிக்கன் வச்சா? ஓகே, சூடா சோயா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு சண்டே நல்ல சிக்கன். ஸோ இது கூட என்ன சாப்பாடு? சிக்கன் கூட என்னது? பூரியும் சிக்கன் குழம்பு. பூரியும் சிக்கன் குழம்பும். ஓகே, நல்ல காம்பினேஷன். எப்படி சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்டா வைப்பீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்களா? நீ சாப்பிட்டதே தெரியும். நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் வியூவர்ஸ்க்கு தெரியணும்ல. அவங்க அங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போ ரெடி ஆயிட்டா சிக்கன் குழம்பு? இல்லை எவ்வளோ நேரம் ஆகும் சிக்கன் குழம்பு ரெடி ஆகுறதுக்கு? ரெடி ஆயிட்டு. அப்படியா? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்போ கொஞ்சம் கையில் தாங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு இருக்கா பாருங்க. நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கு, ஆனால் மற்றபடி நல்லா இருக்கு. புளிப்பும் எரிப்பும் அதிகமாக இருக்கு, மற்றபடி நல்லா டேஸ்ட். ஸோ இன்னைக்கு சிக்கன் குழம்பு பூரியை மட்டும் தானே, வேற ஒன்றும் ஸ்பெஷல் இல்லையா? சோறு. சோறு மத்தியானம் தானே. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மட்டும் தான். மற்றபடி வேற வேற ஒன்றும் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எதுவும் பண்ணலையா? ட்ரிங்க்ஸ், சாக்லேட், மில்க் ஷேக் அந்த மாதிரி எதுவும்? சரி, பூரிக்கு பரத்தலையா நீங்க? பூரிக்கு பரத்துன்னு நானும் பரத்தணும். ஆமா. ஏங்க நீங்க தானே எல்லாம் செய்யணும். ஆமா, நான் எல்லாம் செஞ்சேன்ல. எனக்கு பரத்த வராதுங்க. வரது மாதிரி பரத்தணும். நீங்களே பரத்திடுங்களேன். சீக்கிரம் சீக்கிரம் பசிக்குது. ஸோ பூரிக்கு ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு தான் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பூரி போட போறோம். நீங்க பூரி போட்டு எடுக்கிறீங்களா இல்லை நான் போட்டு எடுக்கவா? நீங்க தைக்கிறீங்களா? நீங்க போட்டு எடுக்கிறீங்க. ஓகே, இன்னைக்கு அவா பூரி போட்டு எடுப்பா, நான் உருட்டி கொடுக்க போறேன். இவ்வளவு போதுமா? இவ்வளவு போதும் பொறுக்கி. அப்ப நீங்களே ஊட்டி போட்டுடலாமே. நல்லா பொஃப்னு வரணும்னா, தப்பி போய் வரக்கூடாது. நல்லா பொஃப்னு வரணும் பூரி. அப்பதான் நல்லா சாப்பிடும். அப்படி நல்லா சாஃப்டா இருக்கும். அப்பதான் நான் சாப்பிடுவேன். இல்லைன்னு நான் சாப்பிடுவேன். நல்லா பொஃப்னு எடுங்க. சூப்பரா பொஃப்னு சாஃப்டா எடுங்க பார்க்கலாம். இன்னும் வரணுமே. சப்பாத்தி பிடிக்குமா? எனக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும். ஆனா வேற வழி என்ன, நீங்க பூரி தான் சாப்பிடுங்க. எனக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும், ஆனா உனக்கு பூரி பிடிக்கும். நமக்கு பிடிச்சது நம்ம இன்னைக்கு கிடைக்காது. நமக்கு பிடிச்சது நமக்கு கிடைக்காது. பூரி தான் சாப்பிட்டாங்க. வாவ், பஃப்னு வந்துச்சு. ஏன்னா ரொம்ப பஃப் கிடையாது, இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு. இனி அடுத்த வாட்டி இன்னும் கரெக்டான எண்ணெயில வச்சு இன்னும் நல்லா சூப்பரா ஒண்ணு போடுங்க. குறை சொல்லிட்டே இருக்காம ஒழுங்கா பண்ணுங்கம்மா. பசி எடுக்குது, சீக்கிரம் சேர்ந்து சாப்பிடாது. நைஸா இது பண்ணு. இது உள்ள கட்டி அதுல தின்ன இறங்காது. எனக்கு இப்படிதாங்க வரும். அப்பனா நீங்க விட்டுங்க. மேடம் விட்ட போறாங்க, நான் பேரட்டா போறேன். எண்ணெய் ஊத்தலையா? அதுல எண்ணெய் ஊத்தாம எப்படி பண்றது? ஆல்ரெடி எண்ணெய் அதிகமா இருக்குங்க போட்டுட்டு. இதுல அதுல வேற எண்ணெய் போட போறீங்க. கடைசியா ஒரு பூரி நீங்களே போட்டு நீங்களே உருட்டி நல்லா பொஃப்னு ஒண்ணு போட்டு பாருங்க. போட்டு காமிங்க எல்லாருக்கும். ஓகே ஓகே, பார்க்கலாம் மேடம் எப்படி பண்றாங்க. இந்த அளவுக்கு எடுத்தா நமக்கு கரெக்டா இருக்கும். இதுனா நமக்கு கைக்குள்ளேயே நிக்கணும். ஓகே, மேடம் போட போறாங்க. எவ்வளவு திக்னஸ் போதும் காமிங்க இங்க ஒருக்கா எவ்வளவு திக்னஸ்னு. ஓகே ஓகே, போடுங்க.
வாவ் ஃபைனலி. ஃபைனலி இல்ல, நான் எப்பவுமே இப்படிதானே சுட்டு எடுப்பேயே. ஆனா இன்னைக்கு இதுதானே ஃபைனலி. ஃபர்ஸ்டா இதுக்கு முன்னாடி வந்தது இவ்வளவு பஃப்னு வரல, இப்பதான் நல்லா வந்திருக்கு. சோ ஒரு வழியா நல்ல பஃப்னு ஒரு பொரி. இந்த பொரி எனக்கு, நான் தான் சாப்பிடுவேன். என்ன மாதிரி இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. நான் இப்படி செய்யறது தான். அதெல்லாம் வேண்டாம், இந்த பொரி நான் தான் சாப்பிடுவேன். இந்த பொரி நான் தான் சாப்பிடுவேன். ஓகே, நான் பார்த்து கை வைக்கணும்னு சொல்றது. எப்படி புஃப்னு வந்திருக்கு பாத்தியா? பாருங்க गाइस, செம்மையா வந்திருக்கா. கரெக்ட்டா நான் சொன்ன மாதிரி அப்பதான் சாஃப்ட்டா இருக்கும். அவ்வளவு கட்டியெல்லாம் இது பண்ண. இதெல்லாம் கட்டியா இருக்கா? இந்த அளவுக்கு கட்டியா வச்சிருக்கேன். ஒரு 3 பொரி, சிக்கன் குழம்பு, ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க பார்க்கலாம் ப்ளீஸ். நான் அங்க போய் உட்கார்ந்திருக்கேன். பயங்கர சூடா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு, அதனால நான் போய் உட்கார்ந்திருக்கேன். பண்ணி கொண்டு வாங்க, சீக்கிரம் செஞ்சு கொண்டு வாங்க. தேங்க் யூ. ஓகே மேடம், சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க. சிக்கன் குழம்பு, பூரி, காஃபி. நீங்க இப்படிதான் சிக்கன். ஸோ இது வந்து இந்த 2 பூரியும் நான் சுட்டது இல்ல, இந்த பூரி நான் சுட்டது, நான் பரத்துனது. இது 2ம் அவ சுட்டது. இது 2 நல்லா பஃப்னு இருக்கு. ஏய் பேசாம இரு. உனக்கு அப்புறம் நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய் வைக்க கூடாது. நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிடைக்கும். ஓகே. ஸோ சிக்கன் குழம்பு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காஃபி இருக்குது, அப்புறம் பூரி அழகா அப்படி பிச்சு சிக்கனை எடுத்து உள்ள வச்சு பூரியும் சிக்கன் குழம்பு உருளைக்கிழமும் எடுத்து அப்படியே வச்சு சாப்பிடும்போது வெரி நைஸ். ஏய் ஏன்டி அந்த பூரி எடுத்த? சிக்கன் குழம்பு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. தேங்காய் ஊத்தலையா? தேங்காய் போட்டு கொஞ்சம் கட்டியா இருந்துக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கானா? டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, பொண்டாட்டி கையால சமைச்சு சாப்பிடுறது ஒரு பாக்கியம். அதுவும் நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு பொண்டாட்டி கையால சாப்பிடுறது இன்னும் பெரிய பாக்கியம். சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேடத்துக்கு ஹைட்டை வச்சு இடப்படக்கூடாது. மேடம் சமைக்கிறதுல பெரிய சூப்பரா சமைப்பாங்க. எல்லாம் பாக்குறது நம்மள தரமாக தின்றீங்களா அப்படின்னு கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. நாங்க அதுக்கு சாப்பாடு கொடுக்கல சொல்லிட்டு அது கோச்சிக்கிட்டு போய் அங்க இருக்குது பாத்தீங்களா? ஏய் என்ன, நாங்க சாப்பிட்ட பிறகு தரலாம் சரியா? கோவத்துல கோச்சிக்கிட்டு போய் இருக்குதுங்க. அந்த பூனையும் பொண்ணுங்களாம் ஒண்ணு ரொம்ப ஆட்டிடியூட் பிடிக்குது. கொஞ்சம் இது பண்ணிட்டா போதும், ஓர தலைக்கு மேலே ஏறிடுவாங்க. ஓகே, நல்லபடியா சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த இந்த மாதிரி ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.